வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ராசி முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க, அதாவது இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ராசி மட்டும் பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்க தொடர்ந்து உங்கள் ராசி உங்கள் லக்னம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு முறையாக சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாக ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எந்த ஹவுஸில் இருக்குது. இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் நிறைய நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக போகலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலராக ஆகஸ்ட் 2025 டிரான்சிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா 8ல் வந்து சுக்ரன் அண்ட் குரு வந்து கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. 9ல் வந்து சூரியன் புதன், பட் சூரியன் மறுபடியும் கேதுவோட செகண்ட் ஹாஃபில் மூவ் பண்ணும். செவ்வாய் பரவாயில்ல, உங்களோட ராசிநாதன் உங்களோட லக்னநாதன் அந்த செவ்வாய் வந்து 11th ஹவுஸில் ரொம்ப ஃபேவரபுளாக நல்ல விஷயங்களை எதிர்நோக்கி காத்துட்ருக்கார். நல்லது நடக்கும், ஏதாவது நடக்கும், நமக்கு எதாவது ஃபேவராக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து கரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் சூழல் எப்படி இருக்கும்? வேலை பலு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இது. சீனியர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆகும். அதை நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும். அதை பேர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பண வரவுன்னு சொல்கிறத விட பண செலவு அதிகமாக இருக்கிற மாதமாக தெரியுது. விருச்சிகம் பண விரயம்னா நிறைய சடனாக செலவுகள் அதிகமாகுது. அதை தொடர்ந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை வருதுங்கிறத காமி. அதுவும் ஃபேமிலிக்காக நிறைய பண்ண வேண்டி வரும். அப்படி ஒரு மாதமாக தெரியுது. பர்டிகுலராக நான் வந்து விருச்சிகத்துக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, சூரியன் வந்து ஆகஸ்ட் செகண்ட் ஹாஃபில், அதாவது 17ஆம் தேதி ஆகஸ்டில் இருந்து இந்த சூரியன் வந்து உங்களுக்கு 31st ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் அது கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து 10th ஹவுஸ், 10வது இடம். உங்களுடைய கரியர் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய ஃபேம். ஸோ யாரெல்லாம் வந்து இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சீனியர் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கீங்க. ப்ரைவேட் செக்டர்னால் நீங்கள் வந்து டாப் 3ல் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட்டில் டாப் 3ல் இருக்கீங்க. கவர்மெண்ட் செக்டரில் டாப் 3ல் இருக்கீங்க. இல்லைன்னா டாப் பொசிஷன், உங்கள் ஜோனுக்கு நீங்கள் தான் ஹெட்டு அப்படின்னு வச்சுப்போம். அது எல்லா அரசு துறையிலையும் நீங்கள் பொருத்திக்கலாம். பர்டிகுலராக இந்த செவ்வாய் வந்து யூனிஃபார்ம்டு சர்வீஸ்க்கு பர்டிகுலராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விருச்சிக வீடு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ், அதில் உள்ளவங்களுக்கும் அந்த டாப் 3. அதெல்லாம் அந்த சூரியன் வந்து கேதுவோடு சேரும்போது சில தவறான முடிவுகளோ அல்லது சில குழப்பமான சூழ்நிலைகளோ உருவாக்கும். அது ரொம்ப சாதுரியமாக எதையும் பெருசுப்படுத்தாமல் அழகாக கடந்து வர்றது நல்லது. இதுதான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நான் வந்து ஒரு இன்ட்டு கொடுக்குறேன் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில். அதுக்கப்புறம் பர்சனல், ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி அல்லது ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேமிலி எப்படி போகும். சுபர்கள்லாம் 8ல் மறைஞ்சிருக்காங்க. சுபத்தன்மையை வந்து அதை வந்து கொண்டு வந்துட முடியும்னு சொல்கிறதுக்குள்ள அந்த பிளான் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஆனால் அது ஃப்யூச்சருக்காகனா ஒரு நெக்ஸ்ட் 6 months, நெக்ஸ்ட் 3 monthsக்கு அப்புறம் இதை பண்ணலாம், அந்த பிளானை வேணால் பண்ண முடியுமே தவிர அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்காது. ஸோ அந்த இடத்துல அதை நீங்கள் ஒரு கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து ஃபேமிலியாக அது ஒரு மேரேஜாக கன்வெர்ட் பண்ணணும், அதை திருமணமாக கொண்டு வரணும் ட்ரை பண்ணாலும் கூட அதில் ஏகப்பட்ட இடையூறுகள் ஏதோ ஆஸ்பெக்டில் வருது. ஒன்று ஃபைனான்ஷியலாக வருது, ஒன்று வந்து வேறு ஆஸ்பெக்டில் வருது. அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த குரு சுக்கிரனுடைய காம்பினேஷனை தவிர மற்ற காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். செவ்வாய் நல்லா இருக்கார், பட் ஆனால் சனி வந்து செவ்வாயுடைய பார்வையில் நேராக நிற்கிறதுனால எந்த ஒரு முயற்சியும் குடும்பத்துக்காக ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அது வந்து சிறு சிறு தடைகளாக கடந்து கொண்டு போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக முடிவு எடுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து மாணவர்கள் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நல்லா ஃபேவராக இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் பர்டிகுலராக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலராக நிறைய பேருக்கு இந்த எஜுகேஷன் லோன் அதுக்காக ட்ரை பண்ணுறவங்க ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வரும். ஏன்னா 8ல் குரு இருக்கார். ஸோ கடன் படுறது, எங்கேயாவது கடன் வாங்குறது, படிக்கிறதுக்காக எதிர்காலத்துக்காக ஒரு கடன் வாங்குறது, அதுக்கு ஃபேவராக இருக்குது. ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அது எடுத்தோடனே சக்ஸஸ் ஆகிடும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸில் இல்லை. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்லா பிளான் பண்ணி இறங்கினா மட்டும்தான் அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஃபேவராக வரும். அதனால் கொஞ்சம் உங்களுடைய முயற்சியை வந்து அதிகப்படுத்தணும். அடுத்த விஷயம் மாணவர்களுக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதம் பர்டிகுலராக சனி வந்து வக்ரம் அடையிறதுனால நிறைய உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் பிளான் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து செயல்படுத்தாமே சின்ன சின்ன கோர்சஸ்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியா இருந்திருக்கும். பட் ஆனால் செயல்படுத்தாமல் தடையாக வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஒரு டைம் நல்லா வந்திருக்கு.
அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பார்க்குறது பெண்கள், இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர்ஸ் எப்படி இருக்கும். சுப பார்வைகள்லாம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலின்னு வந்துட்டால் உங்களுக்கு எல்லாம் கலந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து சுப பார்வைகள்னால் என்ன தேவையோ அது பூர்த்தி ஆகுது. ஆனால் எல்லாத்துக்கும் சிரமப்பட்டு கேட்டு 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 வாங்கி, இல்லைனா ரொம்ப சில பேர் வந்து கெஞ்சி வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்குது. ஸோ குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய குடும்ப பெண்களுக்கு இந்த மாதம் சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் எல்லாமே பூர்த்தி ஆகும். எல்லாமே கடைசியாக ரிசல்ட்ஸ் வந்துடுது. ஆனால் ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. மெயினாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில். அதனால் கொஞ்சம் உங்களுடைய சிக்கனத்தை இந்த மாதம் கையாண்டால் நல்லது. பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரும். திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு சுப நிகழ்ச்சி இருக்குது, ஒரு விஷயம் நடக்குது, அப்போ ட்ராவல் பண்ணணும், அங்கே செலவழிக்கணும், அங்கே கிஃப்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணம் விரயம் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் தெரியுது விருச்சிகம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த்து. ஏதாவது ஹெல்த்தில் ட்ரபிள் இருக்கா, சேஃபாக இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. செவ்வாயால் ப்ராப்ளம் இல்லை, சனியால் இல்லை, ராகுவால் மிதமான ஆரோக்கிய தொந்தரவுகள் வரும். சூரியன் கேதுவோடு சேரும்போது ஹெல்த் ட்ரபிள் கொடுக்கும். ஆல்ரெடி அங்கே வந்து குரு 8th ஹவுஸில் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்டது, குறிப்பாக வந்து விருச்சிகத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அடி வயிறு பகுதிகள், அதே மாதிரி மசில் பெயின், ஜாயின்ஸ், ஹீட்டு, டென்ஷன், சில பேருக்கு பிபி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. பேக் பெயின். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டால் பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து நான் வந்து பார்க்குறது என்னென்னா சீனியர் சிட்டிசன்ஸ் எப்படி இருக்கும். விருச்சிகத்துக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸுடைய அமைப்பு எப்படி இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் பர்டிகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் எதுவும் போகாமல் உங்களுடைய பிளான் என்ன நடந்ததோ, உங்களுடைய முயற்சி என்ன நடந்ததோ, நீங்கள் என்ன லைஃப்பை லீட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் வெல் அண்ட் குட். ஓவரால் விருச்சிகம் இது ஒரு சுமாரான மாதம் தான். வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது பலனை கிளியராக பார்த்தீங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ராசியுடைய பலனை பார்க்கும்போது முழுசாக அதை கேட்டுடுங்க. ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல், இது சார்ந்தது தான் அந்த ராசி. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக கணிச்சிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுங்க. ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க. ஒரு வீடியோ 2 முறை 3 முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். சரி, லக்னத்துக்கு நீங்கள் வீடியோவே போடலன்னு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடகராசினா கடகராசியோட பலனை ஃபுல்லாக கவனிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து கன்னின்னு இருக்கும், இல்லை துலாம்னு வச்சுங்க. அந்த துலாம் ராசிக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது ராசி லக்னம்லாம் பேர் தான் வேறு வேறு. ஸோ அந்த துலாமையும் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்பது என்ன, உங்களோட விதி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த லக்னம் உறுதிப்படுத்தும். ராசி என்பது உங்கள் மனநிலை, நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். இந்த காம்பினேஷனோடு அதை வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தசா புத்தி. உங்களுக்கு யோக திசை நடக்குதா, லக்ன யோக திசைகள் நடக்கிறதா, லக்கின பாவ திசைகள் நடக்கிறதா, அதை வந்து தெளிவுபடுத்தி அதை தெளிவுபடுத்தி உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட் அதோடு இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த பிளான்ட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடகத்தில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் சிம்மத்துக்கு போய்டும், கேதுவோடு இருக்கும். சிம்மத்தில் தான் கேது இருக்குது. சனி வந்து அதாவது மீனத்தில் இருக்குது. சனி வந்து மீனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கு, பின்னோக்கி வருது. செவ்வாய் கன்னியில் இந்த மாதம் முழுக்க. சுக்கிரன் குரு சேர்க்கை மிதுனத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் 20th அன்னைக்கு புதனோட கடகத்தை சேர்ந்துடும். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். புதன் மாறல, வக்ரமாக இருக்க 10th அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இது வந்து டோட்டலாக அந்த மந்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்ரி 2.5 குவார்ட்டர் டே ஒரு ராசியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளானட் ராகு கேது உங்களுக்கு கிளியராக தெரியும். கேது சிம்மத்தில் இருக்குது, ராகு வந்து கும்பத்தில். ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷனோட அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்க. உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தை ஒரு கையில் வச்சுன்னா இப்போ உள்ள டிரான்சிஷனை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் எதை ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறத. இப்போ தசாபுத்தி இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நான் நிறைய வந்து சும்மா ஒரு சாதாரண ஆளு கூட புரிகிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன எல்லாம் புரிஞ்சிடும். வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ்து பற்றி கொடுத்துருக்கேன். வாடகை வீடு போனாலும் வாஸ்து எப்படி செக் பண்ணுறது, சொந்த வீடு கட்டும் பொழுதும் சரி, ஃப்ளாட் வாங்கும்போது எப்படி வாஸ்து செக் பண்ண கிளியராக கொடுத்துருக்கேன். கோத்ரூ படி பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க வயசானவங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்து, பசங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அது ஏன்னா வாஸ்து தோஷத்தால் திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ என்னங்கிறது கிளியராக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வழியும் தேடுங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி
எப்படி வந்து உங்கள் பேரில் சின்ன அதிர்வுகளை சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே மாறாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பொருந்தும். அது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் புரியும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் லேட்டாக பார்த்த பிறகு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ தான் நான் இதை பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமணம் செய்கிறவங்க தயவு செஞ்சு மேரேஜ் மேட்ச்சுக்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பட் அது தவிர பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் ஓவராலாக ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. இதை தவிர நிறைய சர்வீஸ் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், www.lifehoroscope.in. இதில் வந்து என்னோட வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும், பட் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, மெயிலில் போட்டுடுறோம். ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தால் நல்லாயிருக்கும். வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன கொஷின் டீட்டெயிலாக அனுப்புகிறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நிறைய சர்வீஸை பயன்படுத்துங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடையது, www.lifehoroscope.in. இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. ஸோ மற்ற எந்த காப்பி எங்களுடைய நேமை யூஸ் பண்ணாலும் அது எங்களோடது கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த ப்ரெடிக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேரட்டும். உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.